உறங்குகின்ற கும்பகர்ண உண்டன் வாழும் அவளெல்லாம் இறங்குகின்ற கரடு போல வால் பிடித்த கரடு போல வில் பிடித்த காலத்தூதர் கையிலே உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். நீங்க புறப்படுறேன். உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கமாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற இன்றுதான் எழுந்திராய் கருங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். மயங்கொலி சொற்கள். 1. என்ன பாடம் நடத்தப் போகிறோம் என்று சொல்லாதீர்கள். 2. முதலில் மாணவர்களின் நாக்கிற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். 3. பாடம் ஆரம்பிப்பதற்கு முந்திய தினம் பிறர் பயிற்சிக்காக சில நெகிழ் பயிற்சி வாக்கியங்களை மாணவர்களிடம் கொடுத்து பயிற்சி செய்து கொண்டு வரச் சொல்லுங்கள். 4. ஒவ்வொரு மாணவருக்கும் வெவ்வேறு வாக்கியங்களை கொடுங்கள். 5. பாடம் தொடங்கும் அன்று பயிற்சி செய்து கொண்டு வந்த வாக்கியங்களை வேகமாகச் சொல்லச் சொல்லுங்கள். 6. யாரெல்லாம் நன்றாகச் சொன்னார்கள் என்று மாணவர்களையே தேர்ந்தெடுக்கச் சொல்லுங்கள். 7. ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களை பெருமைப்படுத்துங்கள். சில பிறர் வாக்கியங்களை பார்ப்போம், கேட்போம். சரக்கு ரயில் குறுக்கு வழியில் நிறுத்து நினைத்த முறுக்கு மைனர் சறுக்கி விழுந்து முறுக்கு மீசை சுருங்கியது. வீட்டுக்கிட்ட கோரை, வீட்டுக்கு மேலே கூரை, கூரை மேலே நாரை. கொக்கு நெட்ட கொக்கு இட்டு முட்டை கட்டு முட்டை. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கே பைத்தியம் பிடித்தால் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியம் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம். Bitty bought some butter, but the butter was bitter, so Bitty bought some better butter to make the bitter butter better butter, but the bitter butter made the better butter bitter. Biscuit jam, biscuit என்ன ஜாம் கோ, ஜாம் எனக்கோ, டீ கோ, என்ன டீ ரொட்டி, என்ன ரொட்டி பன் ரொட்டி, என்ன பன் ரிப்பன், என்ன ரிப்பன் பச்சை ரிப்பன், என்ன பச்சைமா பச்சை, என்னம்மா அம்மா, என்ன அம்மா டீச்சர் அம்மா, என்ன டீச்சர் கணக்கு டீச்சர், என்ன கணக்கு வீட்டு கணக்கு, என்ன வீடு மாடி என்ன மாடி மொட்டை மாடி, என்ன மொட்டை தேரோ இப்பாதி எட்டை திருப்பதி மொட்டை. மழை வருது நெல்லுங்க, காப்படி அரிசி போட்டு கஞ்சி காய்ச்சுங்க, அரைப்படி அரிசி போட்டு அடை சுடுங்க, முக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க, ஒரு படி அரிசி போட்டு தோசை சுடுங்க, 2 படி மல்லிகைப்பூ இட்லி சுடுங்க, 3 படி இடிச்சமா விளக்கேத்துங்க, 4 படி போட்டு நல்ல ஆப்பம் சுடுங்க, 5 படி அரிசி போட்டு ஆப்பம் சுடுங்க, 6 படி அரிசி போட்டு சோறு சமைங்க, 7 படி எடுத்து போட்டு கூழ கிண்டுங்க, 8 படி எடுத்து போட்டு புட்டு சுடுங்க, 9 படி இடிச்ச இடி ஆப்பம் சுடுங்க, 10 படி போட்டு பனியாரம் சுடுங்க. மழை வருது நெல்லல்லுங்க, மழை வருது நெல்லல்லுங்க, வேக வச்ச பருப்பு வெள்ளம் காரணமாச்சு, புடிச்சு வச்ச கொழக்கட்டைக்குள் பூரணமாச்சு, அடுக்கி வச்ச அதிரசமும் அவள் உப்புமா, கூட பொறி உருண்டை இல்லாட்டா ரொம்ப தப்பமா, இடையோடு தட்டையும் நல்லரிசி அப்பளம், ஆடையோடு பாலை விட்டு அவள் பாயாசம், கமகமக்கும் ஏழக்காய் கொஞ்சம் எடுங்க, நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையுடன் போட்டு விடுங்க, எல்லாரையும் குவேல் மீனை கூப்பிடுங்க, சாமிக்கு படிச்சு பிணை சாப்பிடுங்க. ஏணி மேல கோணி, கோணிக்குள்ள தண்டு, தண்டு மேல புல்லு, புல்லுக்குள்ள பூச்சு, எது என கேட்ட ஆச்சு, விட்டு 10 மூச்சு. நல்ல முள்ளு தாண்டி மெல்ல மெல்ல செல்லும் நல்ல செல்ல பிள்ளையே நில்லு சொல்லு செல்லு. புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, தட்டு மேல புட்டு, புட்டை நெய்யும் முக்கிட்டு, தட்டை கழுக போட்டுட்டு, மாட்டை காட்டில் மேய்ச்சிட்டு, வீட்டுக்கு பத்துட்டு வந்துடு. நீல லாரி உருளுது பிறழுது, நீல லாரி உருளுது பிறழுது, நீல லாரி உருளுது பிறழுது, ஏழை கிளவி ஒருத்தி வாழைப்பழம் வழிக்கு பாதி வழியில் நழுவி விழுந்தாள். ஆடுகிற கிளையில் ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளை தண்ணியில் வந்து கனிகளும் இனிக்கலை. மாமியார் மருமகள்கிட்ட நான் தாண்டி உனக்கு மாமியார்னு சொன்னாலும் மருமகள் மாமியார் ஆகியும் மாமியார் மருமகளாகவே இருந்து மாமியார் மருமகள் சண்டை ஓயலையாம். காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் இருந்தா, காக்கான்னு பேர் வச்சதுனால காக்கா காக்கான்னு கத்துதா. தோட்டம் நல்ல தோட்டம், பப்பாளி தோட்டம், பாட்டாளி ஒருவன் பாடுபட்டு போட்ட தோட்டம், பறிக்க வந்த ஒரு பைய படுத்து நல்லா தூக்கிட்டான், பாட்டாளி வந்ததும் 10 பய சுருக்கி விட்டு எடுத்தாண்டி ஓட்டம். ஓடுற நரியில ஒரு நரி குளநரி, குளநரி முதுகில பழத்தொலி விழவில்லை. 2 செட்டு தோசையில ஒரு செட்டு சோள தோசை, ஒரு செட்டு தோசையில ஒரு தோசை பிள்ளையோட சோள தோசை.
மெய்த்தும் பொய்க்கும் பொய்த்தும் மெய்க்கும் பொய்யா மெய்யா மழை. உளி செய்யும் சிலை அழகு, அலை சேர்ந்த கடல் அழகு. ஒரு கை எடுக்க மறுகை கொடுக்க பிறகை எடுக்க பலகை முடக்க கடுக்கன் போனான் வடக்க. குலை குலையாய் வாழைப்பழம் வாழைப்பழம் மலைவாழை மலைவாழை பழனிக்கு வழக்கமா போகுது. கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே. வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே, பின்பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே. மயங்கொலி சொல்றது என்னன்னு சொல்றீங்க? இந்த லா லா ழா அதோடைய வேறுபாடு வந்து தெரியாது சார். மயங்கொலின்னு சொன்னாங்க. நம்ம சொல்லும்போது வார்த்தை பழம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ழா தான் வரனால நம்ம பழம் அப்படின்னு சொல்லுவோம். அங்க வந்து ழான்ற எழுத்து வந்து மயங்கி நிக்கிறதுனால அந்த வார்த்தை வந்து கரெக்டா வராதுனால சொல்லி அது என்ன மயங்கொலி? லா லா ழா ரா ரா நா ரெண்டு சொல்லினா மூணு சொல்லினா வேற ஒரு காரணம் கேட்கறது காரணம் வேற. எந்த சொல்லுங்க? தன்னுடைய நிலையை வந்து அங்க வேறுபாடு சொல்றீங்க. மரம் ரான்னு சொல்லுவோம், பறவை ரா சொல்லுவோம். வல்லினரா ஒண்ணுங்க சார். அப்புறம் மெல்லினரா, இடைநரா. என்ன சொல்ல போறீங்க? ஏதோ எங்களுக்கு கத்து கொடுக்க போறீங்க. எழுத்துக்களை நாங்க சொல்லி கொடுக்குறப்பே அந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லி கொடுத்துருவோம் பசங்களுக்கு. அதனால அதுக்கப்புறம் நாங்க அதை சொல்றப்போ இது வல்லின ரகரம், இது இடையின ரகரம் அப்படின்னு சொல்றப்ப கசடா தபர அதெல்லாம் வல்லினம். ஹிந்தியில பண்ணிட்டு நாக்கு பார்த்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எத்தனை கா இருக்கு? ஒரே ஒரு காலம் கேட்கும். அது எத்தனை ஒலிகள் இருக்கு? எத்தனை ஒலிகள் இருக்கு? ரெண்டு ஒலி இருக்கு. எல்லாரும் பண்ணுங்கிறாங்க. நம்ம அதான் தமிழோட கிரேட்னஸ். ஒரு கா வச்சுட்டு ரெண்டு ஒலியை உண்டாக்கிட்டோம். அந்த ரெண்டு ஒலிய ஒண்ணு அவங்க சொல்லல, அது ஒண்ணு ஹார்டா இருக்கு, ஒண்ணு சாப்பிடும். அதான் சொல்ல வல்லினம்னு ஹார்டுங்கிறாங்க. அது எது அந்த சாஃப்ட் ஆக்குது? என்ன கம்பெனிஷன்? அது யாரு ஸ்டார்ட் ஆகுது? அதான் தமிழோட கிரேட்டே. அத ஒரு காவை வச்சுட்டு கூன்னு சொல்லும், கூன்னு சொல்லும். அத எந்த ஒரு சுக்கு சங்கு அந்த இங்கு வந்து இந்த காவை எப்படி சாப்பிட வேண்டியது. அதனால அந்த இங்குக்கு என்ன பேரு? கசட தவிர சுக்கு சங்கு மக்கு வெங்கு திக்கு பங்கு தக்கே தங்கே சக்கே சங்கே தக்காளி பங்காளி பக்கம் பங்கம் தேக்கு தேங்கு தாக்கு தாங்கு வாக்கு வாங்கு பாக்கு பாங்கு கக்கு கங்கு மக்கு மங்கு. அதே மாதிரி ரெண்டு நான் இருக்கு. அதை எப்படி சொல்லுவீங்க? ஓரளவு உங்களுக்கு கீழே கொடுத்தேன். ரெண்டு அதை எப்படி சொல்லுவீங்க? எந்த நான் எந்த எப்படி சொல்லுவீங்க? அதெல்லாம் தான் அந்த மயங்கொல்லி சொல்லி கொடுக்க வேண்டியது. ஆனா நிறைய மூணு சொல்லி ரெண்டு சொல்லி நான் சொல்லலாம். எக்ஸ்கியூஸ், ஏன்னா நான் தமிழாசிரியர் இல்லை. தமிழாசிரியர் இப்படி மற்ற சொல்லக்கூடாது. மற்றதையும் சொல்லணும், இதையும் சொல்லணும். என்னுடைய நீங்க சொன்னதான் தப்பே இல்லை. சொன்னது கூட நமக்கு புரியுது. ஆனா தமிழ் கிளாஸ்ல இப்படி சொல்லணும். முன்னாடி வருங்க சார், முன்னாடி சாகு பக்கத்துல முன்னாடி. A small confusion. Reason: teachers have different mental pictures. When you write the consonants, in comes after it.
That is, in comes on the right side of it. But when you write a word, in comes on the left side, the family. பந்து, பந்தை, பந்தால், பந்துடன். பத்து பந்து. என்ன அழகு! நம்ம ஒரு எழுத்து வச்சுட்டு ரெண்டு ஒலியை உண்டாக்கிட்டோமே. பத்து து பந்து சொல்லி பாருங்க, வராது. பந்து. வித்து விந்தை விந்தை. அத்தை விந்தை. பத்து, பந்து, கூத்து, கூந்து, வித்து, விந்து, போத்து, போந்து, அத்தே, தந்தை, வித்தே, விந்தே, கத்தே, கந்தே, ஓத்தே, மந்தே. சாப்பிடும். அப்ப அதை சொல்லி கொடுக்கணும் தமிழ்ல. எப்படி சொல்லணும்? கசட தவிர எழுதி போடுங்க, அங்கே நம்ம எழுதி போடுங்க. இந்த ரெண்டுக்கும் இது ஒரு எண்ணு, இது ஒரு எண்ணு. ரெண்டு நடுவில் இருக்குது என்னது? இடையம். ரெண்டு இடையம் இருக்கு. அது என்னவா? அந்த அந்த ராவுக்கு முன்னால ஒரு பர்டிகுலர் எழுத்து வரும். அந்த எழுத்து சொல்லணும். பன்றி, குன்று, வென்று. ராவுக்கு முன்னால என்ன வருது? ரெண்டு சொல்லி நாள். அந்த நாள் என்ன சொல்லணும்? ரன்னகரம். அத ரன்னகரம் சொல்லணும். இந்த நாள் நல்ல பெருமாள் நாள் தான் தன்னகரம். அப்ப தன்னகரம், தன்னகரம். மூணு சொல்லி வந்து தன்னகரம். அதான் ரைட். அப்ப ரன்னகரம். ரா பன்றியில ஞாபகம். பன்றி அந்த எண்ணெய் இருக்குல்ல, ரெண்டு சொல்லினா அது ரா. நம்ம சொல்ல ராத்துல ரா 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 நாக்கு கொஞ்சம் உள்ள போடணும். ரா அதுக்கு வச்சுக்கணும் கொண்ட போறேன். பன்றி அந்த ரன்னகரம் அப்படின்னா ரெண்டு சொல்லினா, தன்னகரம்னா நல்ல பெருமாள் வரம்னா ரெண்டு வித்தியாசம். அப்புறம் மூணு சொல்லி இருக்கு. தன்னகரம். தன்னகரம். தா தா. ஏன் தன்னகரம்? தா கட்டு வருது. அது எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள். பண்டம். 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 வட்டு, வண்டு, கொட்டு, கொண்டு, பட்டம், பண்டம், கண்டம், விண்டு. அந்த அப்ப அந்த இது தாவுக்கு முன்னால தன்னகரம் சொல்லணும். கேட்பேன் எப்படி சொல்லுவாங்க. ஆனா சொல்லணும், வல்லினம் சொல்லணும், எல்லாம் சொல்லணும், பாடல் சொல்லணும், பறவை சொல்லணும். ஆனா அதோட தமிழ் டீச்சர் நிற்க கூடாது. இப்படி சொல்லி அவரை பழக்கணும். அப்போ ஒவ்வொன்றும் ஸ்டாப் பண்ணதுக்கு வந்துருக்கு. அப்போ ரெண்டு சொல்லி நாவுக்கு ரன்னகரம், மூணு சொல்லி நாவுக்கு தன்னகரம், நல்ல பெருமாள் நாவுக்கு தன்னகரம். அதான் மைண்ட் பெருகிறது வேண்டியது நினைக்கிறேன். நம்ம அதை சொல்லாம அதே போட்டு மாட்டேடிக்கிறோம். புத்தகத்தினுடைய போட்டு மாட்டேடிக்கிறோம். வாக்கு, வாங்கு, குச்சு, குஞ்சு, தோட்டு, தொண்டு, சத்தம், சந்தம், சப்பரம், பம்பரம், பெற்றான், வென்றான். இறை இறை. இந்த ராவு நாக்கு உள்ள போகணும்னு சொல்லணும். இல்லையா? இப்ப நீங்க வந்துட்டு அவங்ககிட்ட கேட்கணும். நீங்களே பேசிக்க கூடாது. ஸ்டூடெண்ட் இப்ப நாங்க கேட்டா டைம் பெருங்கனால கேட்கல. இவங்க எப்படி சொல்லுவாங்களா, டயத்தை சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? எது மாதிரினா, இப்ப இறை உணவு, இறை இறைவன், இறைவன்கிறது இறை சொல்லனா. அது மாதிரி நீ ஏதாவது யாருன்னா ஏதாவது களி 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 களி. இந்த களி என்ன, அந்த களி என்ன? கலி, கலியுகம், சனி, களி, மகிழ்ச்சி, ஓர் இனிப்பு உணவு, கழி, நீக்குயூர், சப்ட்ராக்ட். களி, மகிழ்ச்சி, விளையாடு, அவன் களிக்கப் போயி, அவன் விளையாடப் போய்விட்டான். கழி, நீக்கு, சப்ட்ராக்ட், சாப்பிடு, போன கழிச்சோ,
உணவு சாப்பிட்டாச்சா? அப்படின்னா அப்புறத்தோட சொல்றோம். கல்லினா யானை. யாரா சொல்லணும்னா ஒரே ஒண்ணு எக்ஸாம்பிள். இங்க நிறைய இருக்கு. நிறைய சத்தமா சொல்லு. பழம் பறவை பறவை சொன்னாங்க சார். சொன்னியா? ஒரு பறவைனா பறக்கும், இன்னொரு பறவை வந்து கடல். ஏலன் பச்சை நீ ஏன் சொல்ற? நம்ம பழக்கத்தை வச்சிடும். பழம் சொல்லலாம் இல்லையா? ரொம்ப பலசாலி, அவன் பழம் நிறைய திப்பான். அப்படியே தான் இருக்கு. வெல்லம் 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 என்னது? இனிப்பு. இன்னொன்று வந்து தண்ணி அதிகமா வருது, வெல்லம் வருது. நாம வெள்ளம் என்னைக்கு வைக்கிறோம்? நிறைய தண்ணி பறந்துட்டு மலையாளி வந்து வெள்ளம்ங்கிற தண்ணி. அவங்க ஒரு தமிழ்ல ஒவ்வொன்றும் 2 வார்த்தைகள் இருக்கு. ஒரு செகண்ட் நாம இருக்கும், ஒரு செகண்ட் மலையாளி. சில மலையாளி பேசினா அப்படியே தமிழாவே இருக்கும். சொல்லாம பறையாம போயிட்டான்னு நம்ம சொல்லுவோம். அவன் பறைன்னு அவன் வருவான். அப்ப 2ம் தமிழ் தான். சொல்லுங்கிறதும் பறைகிறதும் பறையும் பறைச்சு சொல்லணும். 2 ஒண்ணு தான் சொல்றது. அவன் பறையோ அவர் என்ன பறவை ஆனா நாம என்ன சொன்னா அப்படின்னு அப்படி ஒரு செட் சொல்லுமா? யானை சொல்லு. பள்ளி இப்ப கேட்டா பருத்து அவன் கேள்வி. நீங்களே என்ன சொல்லாதீங்க. கிளாஸ்ல பசங்க என்ன சொல்லுவாங்க? சொல்லுவாங்க சார். சொல்லணும். சொல்லுங்க. அவர் சொல்லுங்க. எக்ஸாம்பிள் நான் சொன்னா அவங்க எடுத்துக்காட்டு சொல்லுங்க. சரி, இப்ப இதுல நிறைய வச்சிருக்கேன். வீடியோவை நிறுத்தி படுத்துவிட்டு ஓட விடுங்கள். களி 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 இது 3. களி அவர் உச்சரித்து சொல்லுங்க. ஒவ்வொரு சொல்லியும் களி 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 உச்சரித்து சொல்லுங்க. நீங்க டாக்டர் கலியுகம் பேசுறீங்களா? நாம இருக்கு கலியுகம். 2வது களி சாப்பிட்டியா? என்ன களி சாப்பிட்டீங்க? கேப்பு கட்டியா? ராகி களி, கேப்பை களி, கேழ்வரகு களி எல்லாம் ஒன்றுதான் என்று மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு ஒரு களி சாப்பிடணும். 2வது சொல்றேன். பெண்கள் கட்டா கருப்பட்டி போட்டு செய்யணும். துண்டு விழுந்துடக்கூடாது. துண்டு கட்டி விழுந்து ரொம்ப கருப்பட்டிக்கிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நல்லா ரொம்ப இருக்கும். அதில் எண்ணெய் நல்ல எண்ணெய் ஊற்றி வைரமுத்தார ஒரு பாட்டில் சொல்லுவார். அவள் அம்மா களி வண்டி தந்து போயிருங்க, எண்ணெய் ஊற்றி தந்தாங்க. அம்மா போயிட்டா இருக்கிறதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு, வைரமுத்தார பாட்டு. அதான் அவர் சொல்ல கேட்கணும். இந்த களி என்ன, அந்த களி என்ன? களி, கலியுகம், சனி, களி, மகிழ்ச்சி, ஓர் இனிப்பு உணவு, கழி, நீக்குயூர், சப்ட்ராக்ட், களி, மகிழ்ச்சி, விளையாடு, அவன் களிக்கப் போயி, அவன் விளையாடப் போய்விட்டான், கழி, நீக்கு, சப்ட்ராக்ட், சாப்பிடு, ஊன கழிச்சோ, உணவு சாப்பிட்டாச்சா? 2வது களி கழினா வந்து மைனஸ் அது மாத்தி வருமா? 2வது களி மலையாளி சொல்றான். கழிக்கணும். அவன் கழிக்குனாங்க. அவன் விளையாடிட்டு இருக்கான். களினா கழிக்கிறாங்க. நல்ல குடியமா விளையாடிட்டு இருக்கான். மைனஸ் பண்ணணும் என்று சொல்லக்கூடாது. மைனஸ் ஒரு வினைச்சொல் அல்ல. மைனஸ் இஸ் நாட் a verb. கழிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். சப்ட்ராக்ட் பண்ணணும் என்று சொல்லலாம். மைனஸ் பண்ணணும் என்று சொல்லக்கூடாது. இப்போ மைனஸ் சொல்லணும். மைனஸ் தப்பிலுமா போகணும். எல்லாம் இவர் இன்சிடென்டல் லேர்னிங் அந்தந்த நேரத்தில் சொல்றேன் நான். இப்போ இது ஒரு சான்ஸ் பாடத்தோட சம்மந்தம் இல்லை. யூ மைனஸ் இப்படின்னு சொல்லக்கூடாது.
மைனஸ் இட் என்று சொல்லக்கூடாது. Minus is not a verb, a noun. You subtract the noun to the noun a verb use பண்ணலாம். கிளி கிளி கிளி. புக்கில் உள்ள மத்தர்கள் கூட எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கணுமா? ஒர்க் பண்ண முதல் வருஷம் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த வருஷம் கஷ்டப்பட மாட்டீங்க இல்லையா? அதுக்கு அதே தான். அது முக்கியம் இல்லை. இப்போ ஆசிரியரோட கடமையை சொல்லப்போம். இதை நம்ம வாயில வைக்கிறோம், நீங்க தடுக்கணும். இவ்வளவு கொரோனா வந்ததுக்கு அப்புறமும் நான் எல்லாரும் கைகழிட்டு வச்சேன் இல்லையா? அந்த காலத்துலேருந்து நான் எல்லாரும் கைகழிட்டு வர சொல்லுவேன். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டான், சார் கொரோனா வரத்துன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும், அந்த இடத்துல அந்த சுமிச்செல்லாம் அழைச்சிருப்பேன். நாய்களை வைக்கக்கூடாது. இதுல இருக்கிற பாக்டீரியா போகும். இப்ப நான் அதை தொட்டேன்னா அந்த வேலையை எனக்கு வந்துடும். இல்லை திருத்தினால இப்போ ஒரு நாள்ல இது ஆசிரியர் கடமை இல்லையா? அப்பா அம்மா சொல்ல மாட்டாங்க, எங்க ஆசிரியர் சொல்ல மாட்டாங்க, மாமா சொல்ல மாட்டாங்க, தாத்தா சொல்ல மாட்டாங்க. அப்புறம் யார் சிஸ்டர் சொல்லணும்? கரெக்ட். அது ஒரு வாக்கியத்தில் சொல்லு. யாரும் நீ சொல்லிட்டீங்களா? இது யார் தெரியும் வந்து யார் தெரியும்? நீங்க ஸ்டூடெண்ட சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுங்கன்னு அர்த்தம். அது வார்த்தையில சொல்லுங்க. அடுத்து கிளி. எத்தனை வகை கிளி இருக்கு பாத்துக்கீங்களா? நூற்றுக்கணக்கில் இருக்கு. அப்போ நீங்க நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், நீங்க நினைக்கிறேன், எவ்வளவு தப்பு. கிளியில பகை, மாடு எடுத்தா பல வகை இருக்கு, மனிதன் எடுத்தா பல வகை இருக்கு. நமக்குள்ள எல்லாரும் ஒரே ஐடியா இருக்குன்னு சண்டை போட்டு இருக்கிறோம். தலை தலை தலை. தலை தலையிலன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு பேர் சொல்லலாம், சிரசு. அடுத்து தலை தலைன்னு அடுத்த தலைன்னு இலை. அந்த அங்க உள்ளத அந்த அங்க இருக்கிற கார்பெட் லஞ்சுக்கு அப்புறம் இல்ல, லஞ்சுக்கு அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து சிரம், அப்புறம் இன்னொரு தலை. தலை அப்படிங்கிறது வந்து இலக்கணங்க வர நேரன் ஆசிரியர் தலை. சிறப்பு அகரம் சொல்றோம் இல்லையா? மூணாவது வந்து இலைதலை. இலைதலை இத சிறப்பு அகரம் சொல்றோம் இல்லையா? இத என்ன அகரம் சொல்லணும்? பொதுநகரம். பொதுநகரம், இயல்பு நகரம், இயல்பு நகரம், பொது நகரம், சிறப்பு நகரம். நீ தமிழ் தானே? அழகுமா கிளாஸ் வர. இன்னொரு சொல்லுங்க, வேற புரிஞ்சுக்க மாட்டேன். இன்னொரு சொல்லுங்க. இயல்பு நகரம், பொது நகரம், சிறப்பு நகரம். சரி, அப்புறம் இன்னொன்று இப்போ ஒன்று அடிஷனா ஒன்று சேர்த்துருக்காங்க தெரியுமா? இன்னும் அடிஷனா ஒன்று சேர்த்துருக்காங்க. ரெண்டு இது அலவுடு. இப்போ நான் சொல்ல தமிழ் கதை சொல்லலாம் அலவுடு. மேல் நோக்கு அப்படின்னு சொல்லலாம், தமிழ் சொல்லலாம். இப்ப இந்த இதெல்லாம் பாடத்துல மட்டும் சொல்லி கொடுக்குறேன்னா பார்வை எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு அவ்வளவு நம்ம தான் உண்டாக்கணும். வெறும் எகைன் சொல்றேன், டெல்லிங் இஸ் நாட் டீச்சிங். புத்தகத்தில் உள்ளதே சொல்றதுக்கு டீச்சர் வேண்டாம். 300 2 எழுதுங்க. 300 2.
மேடம் சொல்லுங்க பாப்போம். அது என்னது இது என்னங்க? நகரம் வந்து 300. சரி 300னா 300. வெரி குட். இது 300 காலத்துல 300 அது 100. முன்னாடி உள்ள 100 பின்னாடி உள்ள 100 அந்த மாதிரி சொல்லி 300 ஆண்டுகளுக்கு சேவலே இஸ் லக்கி நம்ம டீச்சர் 300 இதை தான் போடணும். இது வந்து ஒரு முன்னால இருக்கிற 100. நான் முன்னால ஒரு 100 கொடுத்தலையா, முன்னால 100 கொடுத்தலையா, 300 ஆண்டுகளுக்கு அந்த அது என்ன நான் ரன்னகர் பன்றி ஞாபகம் வச்சுட்டு பன்றி குன்று ஞாபகம் வச்சுக்கணும். வச்சுட்டு ரன்னகர் சொல்றோம். அப்போ நம்ம 300 மீன் பண்ணா இதைத்தான் பண்ண. இது எழுதக்கூடாது. தமிழ் செக்குடுவாங்க சிலர். அவங்க ஜாக்கிரதை 2 போன இதை போடக்கூடாது. நகர 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 ஒரு வேறுபாடுக்கு செட்டை ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஒளி கிளாஸ் நடத்தலாம். இது ஒரு செட்டு. அப்புறம் லகர 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 ஒரு வேறுக்கு ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். வாழை வாழை வித்தியாசம் தெரியுமா? வாழை வாழை அந்த வாழை சொல்லுவோம். முதல் இது என்ன காமிக்கணும்? தமிழ ஏன் வாழை சுருட்டிட்டு உட்கார்றாது? ஏன் வாழை சுருட்டிட்டு உட்கார்ந்தேன்னு சொல்றோம் தெரியாதா? வாழை சுருட்டி உட்காரு ரொம்ப பையங்க பண்ணல. வாழை சுருட்டி உட்காருங்க என்ன அர்த்தம் தெரியுமா? அனுமார் போற ராவணன் இல்ல, உட்கார்ந்து இடம் கொடுக்கல. அவன் வாழை நீங்க வெளியே சுருட்டி மேலே ஏறி பார்த்தான். வாழை சுருட்டி அதை நான் டிராமால பார்த்துருக்கேன். ராஜமாணிக்கம் டிராமால. ராஜமாணிக்கம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த காலத்து ராஜமாணிக்கம் 9 மணிக்கு ஆரம்பிக்கும் ராமாயணம் 5 மணிக்கு முடியும். ராமாயணம் நாடகம் ராஜமாணிக்கம் நாடகக் குழு கல்லிடைக்குறிச்சியில் நடந்தது. இரவு 9 மணிக்கு தொடங்கி காலை 5 மணிக்கு முடியும். அந்தக் காலத்தில் செங்கோட்டை டு தில்லி காலை ஒரு ரயில், மாலை ஒரு ரயில். தில்லி டு செங்கோட்டை காலை ஒரு ரயில், மாலை ஒரு ரயில். ரவணசமுத்திரத்திலிருந்து கல்லிடைக்குறிச்சிக்கு இரவு ரயிலில் சென்றோம். 8:30க்கு கல்லிடை போய் சேரும். 9 மணிக்கு நாடகம் துவங்கும். காலை 5 மணிக்கு முடியும். காலை 6:30 மணி ரயில். 7:30க்கு ரவணசமுத்திரம் வந்து சேரும். அவ்வளவுதான் ஒரு டிராமா. அதுல மேலே இருந்து காயர் இப்படி வரும், மேல உட்கார பாத்துக்கேன். அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கேன். வாழை அதான் வாழை சுருட்டி உட்காரு அப்படிங்கிறது. 2வது வாழை. எதிரியை வீழ்த்த வாழை எடுத்தான். நீங்க சொல்லுங்க. போர் வீரர்கள் பயன்படுத்துவது வாழை. வாளை பயன்படுத்தி போர் புரிந்தனர். நான்வெஜ்ல இருந்தா டக்குனு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் நான் வெஜிடேரியன் கை தூங்க. வாழை மீன் டக்கு ஞாபகம் வந்து சார். பட் இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல வேணாம்னு சொல்லக்கூடாது. எக்குவிச்சப்பா அப்படி கிடையாது. பட் அதை யூஸ் பண்ணலாமே. நான் வெஜிடேரியன்னா வாழை மீன் டக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன நினைச்சுக்கிட்டாங்க என் ஸ்டூடெண்ட், நான் வெஜிடேரியனால நான் நான்வெஜ் எகென்ஸ்டா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டேன். ஒரு பெங்காலிகள் ஏன் சொல்றேன்னா அங்கே எல்லாருமே மீன் சொல்லுவாங்க, பிராமின்ஸும் மீன் சொல்றாங்க. அதனால நான் இருந்துட்டான். அன்னைக்கு அவர் 1.5 மணி நேரம் பாடம் வெஜிடேரியன்ஸ்னா என்ன எழுத்து போட்டு இங்கே எல்லாம் ஆரம்பிச்சு இங்கே வர ஒரு பெரிய லிஸ்ட். அதெல்லாம் ஐஎம்ஐக்கு 1 லெவல், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல். இல்லை யார் வசதி தாழ்த்திலாம் கிடையாது. எல்லாருமே ஒரு நல்லதை பார்க்க போகணும். இன்னும் போகல. இப்போ நான் கேக் சாப்பிடாத முட்டை இருக்கு. அப்போ நான் எப்படி பியூர் வெஜிடேரியன் என்ன சொல்லிக்கிட முடியும்? சரி, சில மருந்துகள் எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியாது. இப்போ தக்காளி பழம் சாப்பிட்றேன், அது நான்வெஜ்ஜு.
மரபணு மாற்றப்பட்டதா? மரபணு மாற்றி இருக்காங்களா? தவளையோட தோல், அதாவது முன்னாடி தக்காளி பழம், உண்மையான தக்காளி பழம் கிழிஞ்சிடும் தோல், அது நிறைய வேஸ்ட் ஆச்சு. அப்போ எந்த மிருகத்தோட தோல் ஸ்ட்ராங்னு பார்த்தா தவளையோட தோல் தான் ஸ்ட்ராங். அதை சாப்பிட்டுட்டான், அதான் இப்போ தக்காளி கிழியாம இருக்கு. நான் சாப்பிடுவேன். இப்போ வாழைவி அது நீளமா இருக்குமா, அதுக்காக இந்த படம் போடலாம். நீளமா இருக்கு சொல்ல சொல்லலாம். வால் வாழ் வாழை, வேல் தேள் தாள், காலை காளை காளை, பள்ளி பள்ளம் பழம், பள்ளி பள்ளம் பழம் சொல்லு. பள்ளி பள்ளம் பழம். எனக்கு ஆள் இல்லை. சத்தமா சொல்லுமா. பள்ளி பள்ளம் பழம். என்ன சொல்லு. பள்ளி பள்ளம் பழம். நீ சொல்லு. பள்ளி பழம் பழம். சொல்ல சொல்லணும், வேகமா சொல்லு. பழம் வேகமா சொல்லு. வேகமா வார்த்தைகள் வாழைப்பழம் அந்த வார்த்தை வந்து சொல்ல சொல்றேன். சரி, இதெல்லாம் வேகமா சொல்ல சொல்லுங்க. நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். அது ஒரு கம்பராமாயணத்துல ரொம்ப ஃபோர்ஸா வரணும். எங்க தெரியுமா கம்பராமாயணத்துல ஒரே அந்த உறங்குகின்ற கும்பகர்ணன் உந்தன் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது. எல்லாம் வல்லினரா இறங்குகின்றது, இறங்குகின்றது. கேட்டுட்டீங்களா? உறங்குகின்ற அந்த உறங்குகின்ற இறங்குகின்றது கரங்கு போல பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய். ஏன் உறங்குகின்ற? அவன் 6 நாள் தூங்குவான் கும்பகர்ணன். அவனை போய் எழுப்ப சொல்லாரு ராவணன். அவன் லேசில் எழுப்ப முடியாது. அதுக்காக என்ன செய்யறாங்க, உலக எடுத்துட்டு போறாங்க. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது. இன்று கண் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வில்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய், இனி கிடந்து உறங்குவாய். உலக எடுத்துட்டு போறாங்க. உலக எடுத்துட்டு உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இறங்குகின்றது காலதூதர் கையிலே. அந்த இதுல ஒரு காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய், இனி கிடந்து உறங்குவாய். இப்படி பண்ணுமா நாம? இல்ல, இது நான் சொன்ன, இது நீங்க சொல்லணும். உங்களுக்கு ஒண்ணு நான் எடுத்துலாம். ரெண்டு பேருக்கு உங்களுக்கு 2 பேர் நீங்க கொண்டு போட்டுருக்கான். உறங்குகின்ற கும்பகர்ணன் உங்கள் மாய வாழ்வை இறங்குகின்றது இன்று காண் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய், இனி கிடந்து உறங்குவாய். இதை எப்படி வேணும் நீங்களும் வச்சுக்கணும், நாம வைக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். டக்குன்னு முடியாது. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் வாழெல்லாம் இறங்குகின்றது இறங்குகின்ற கரங்கு போல வால் பிடித்த கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே இறங்குவாய் உறங்குவாய், இனி கிடந்து உறங்குவாய். நீங்க புறப்படுங்க. உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கமாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற இன்றுதான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய், இனி கிடந்து உறங்குவாய். ஒருத்தரே பண்ணி 2 பேரும் பண்ணும். 2 பேரும் சொல்றேன். அப்படி உலக்கைய வச்சு குத்துறாங்க. யார? அப்படியும் வளர்த்திக்க மாட்டேன். அது என்னன்னா, இதுல என்ன பாருங்க, ஃபியூச்சர் முன்னாடியே சொல்லிட்டான். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழணும் மாயம்னு சொல்லிட்டாரு. கரங்கு போல, கரங்கு நினைப்போம், கரங்கு போல வில் பிடித்த கரங்குனா காத்தாடி மாதிரி சுத்தம். காத்தாடி கரங்கு போல என்ன காத்தாடி சுத்தம் இல்லையா? அவன் வால் இப்படிலாம் சுத்துவான். யாரோட வால்? வேல். இது வில் வில் யாரோட வில்? ராமருடைய வில் வந்து அப்படியே அது இது மாதிரி கரகரன்னு கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையில. அவன் காலதூதர் அவன் போய் எங்க போறான்? அவனும் அதுக்குள்ள இருக்கு. காலதூதர் கையிலே என்ன செய்யணும்? போய் இங்க எழுந்துடா. அவங்க நீ சாக போற, அவங்க கையில போய் உறங்கு அப்படின்னு நான் கம்பெனில முதல்ல சொல்லிட்டாரு. அவங்க எழுதும் போது சொல்லிட்டாங்க. அது சாப்பிட போலாமா? 1:30.